வழக்கறிஞர் பிரம்மஸ்ரீ திரு AK பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. வாஸ்து ரத்தினா திரு சாரஜோதிட முறையில் சந்திரனின் நிலை என்பதை பற்றி மிக சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். SP முருகப்பா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள். ஆன்மீக குரு சாக்தஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமி அவர்களுக்கும், எனது ஜோதிஷ குரு திரு தேவராஜ் அவர்களுக்கும், இந்த மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுவதற்கு வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், இந்த மாநாட்டை சிறப்பிக்க வருகை வந்திருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசவிருப்பது சார ஜோதிட முறையில் சந்திரனின் நிலை. பொதுவாக ஜோதிடத்தில் சந்திரனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவன் ஒரு குழப்பக்காரன், ஜோதிடர்களை குழப்பி விடுவான் என்று சொல்வது வழக்கம். ஆனால் நம்ம சார ஜோதிட முறையில் அவ்வாறு இல்லை என்பதை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே நான் விழைகிறேன். திரு KSK அவர்களால் உருவாக்கப்பட்ட உயர் கணித சார ஜோதிட முறையில் கணித முறைக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி இல்லை என்று ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர் கணித முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இந்த கணித முறையை மதுரை திரு பாஸ்கரன் அவர்கள் பாவமுனை தொடர்பு என்ற சித்தாந்தத்தை ஏற்படுத்தி பலன் செல்லும் முறையை மேம்படுத்தினார். அப்படி அந்த முறையை கொண்டு பலன் சொல்லும் போது ஆரம்ப காலத்தில் 9 கிரகங்களில் 8 கிரகங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக வந்தது. ஆனால் ஒரே ஒரு கிரகத்திற்கு மாத்திரம் வரவில்லை. அந்த கிரகம் தான் சந்திரன். சந்திரன் பலன் சொல்லும் போது சந்திரனுக்கு பலன் சரியாக வரவில்லையே என்று நமது ஆசானும் திரு பாஸ்கரன் அவர்களும் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். திரு சேஷாஸ்திரி ஐயங்கார் என்ற ஜோதிட மேதை இந்த சந்திரனின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அதே காலகட்டத்தில் சென்னையில் திரு KSK அவர்களின் மாணவரான KM சுப்பிரமணியம் அவர்களின் சீடர் திரு மோகன் அவர்களும் இந்த ஆராய்ச்சியில் சந்திரனை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். இவர்களின் பெரும் முயற்சியால் ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். அந்த உண்மை என்னவென்றால், சந்திரன் ஒரு வளர்நிலை கிரகம். சந்திரன், அதாவது ஒரு ஜாதகர் பிறந்தவுடனே சந்திரன் என்ற நட்சத்திரத்தை கொண்டு முதல் தசை ஆரம்பமாகிறது. அதை கொண்டுதான் தசை இருப்பு காண்கின்றோம். அப்படி தசையை ஆரம்பித்து வைக்கும் அந்த சந்திரன் அதோடு நின்றுவிடவில்லை. ஜாதகருக்கு வயதிற்கேற்ப தசைகள் மாறும்போது சந்திரனும் நகர்ந்து கொண்டே போகிறார். இந்த உண்மையை, இந்த சூட்சுமத்தை கண்டறிந்தனர். ஆகவே ஒரு தசை நடக்கும்போது சந்திரன் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். இதுதான் சந்திரனை பற்றிய சூட்சுமம். ஒரு ஜாதகர் ஜனனமாகும் போது சூரிய தசை செவ்வாய் புத்தி என்றால் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். அடுத்து ராகு புத்தியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். இவ்வாறு தசைகள் மாறும்போது, அதாவது ஒரு ஜாதகருக்கு சனி தசை குரு புத்தி நடக்கிறது என்றால் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்திலும் குருவுடைய உபநட்சத்திலும் இருப்பார். இதுதான் சந்திரனை பற்றிய சூட்சுமம். இதை மீண்டும் சொல்லுகிறேன். ஒரு தசை நடக்கும் போது சந்திரன் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். அடுத்து நண்பர்களே, நாம் ஒரு கிரகம் எந்த பாவமுனைக்கும்
நட்சத்திர அதிபதியாகவோ உபநட்சத்திர அதிபதியாகவோ உப நட்சத்திர அதிபதியாகவோ வரவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஜாதகத்தில் அவர் எந்த பாவத்தில் இருக்கிறார் என்பதை எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் சந்திரன் பிறக்கும் போது இருந்த அதே ஸ்தானத்தில் இருக்க மாட்டார் என்பது நமக்கு தெரிகின்ற காரணத்தினால் அவர் தசா புத்திக்கு தகுந்தது மாதிரி மாறிக்கொண்டே போவதால், அவருடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே போவதால், அவர் ஒரு தசை நடக்கும் போது எந்த பாவத்தில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுதான். சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிப்பது? நண்பர்களே, ஒரு சின்ன குறிப்பு குறித்துக் கொள்ளுங்கள். ஏனால் இதை திரையிலிட்டு காட்டுவதற்கு இங்கே வசதி இல்லாத காரணத்தால் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்துக் கொண்டால் உங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக சுலபமாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு கடக லக்ன ஜாதகம், லக்னம் 25 டிகிரி 30 மினிட்டில் ஆரம்பமாகிறது. 25 டிகிரி 30 மினிட்டில் ஆரம்பமாகிறது. சந்திரன் ரிஷபத்தில் 25 டிகிரியில் இருக்கிறார். சந்திரன் ரிஷபத்தில் 25 டிகிரியில் இருக்கிறார். 11ஆம் பாவம் ரிஷபத்தில் 23 டிகிரி 40 மினிட்டில் ஆரம்பமாகிறது. 11ஆவது பாவம் ரிஷபத்தில் 23 டிகிரி 40 மினிட்டில் ஆரம்பமாகிறது. 12ஆம் பாவம் மிதுனத்தில் 26 டிகிரி 20 மினிட்டில் ஆரம்பமாகிறது. 12ஆம் பாவம் ரிஷபத்தில் 26 டிகிரி 20 மினிட்டில் ஆரம்பமாகிறது. இப்ப கேள்வி என்னவென்றால், ஜாதகருக்கு குரு தசை கேது புத்தி நடக்கும் போது எந்த பாவத்தில் இருப்பார்? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஜாதகருக்கு குரு தசை கேது புத்தி நடக்கும் போது எந்த பாவத்தில் இருப்பார்? இதுதான் கேள்வி. இதை எப்படி காண்பது? நம்ம எல்லோருக்கும் தெரியும், குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்தில் 20 டிகிரியில் ஆரம்பமாகிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எப்படி? மிதுனத்தில் முதல் 2 பாதங்கள் செவ்வாயினுடைய பாதங்கள் நட்சத்திரம். அதாவது 6 டிகிரி 40 மினிட் 6 டிகிரி 40 மினிட் வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் ராகுவனுடைய நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட். அப்போ இந்த 6 டிகிரி 40 மினிட்டையும் 13 டிகிரி 20 மினிட்டையும் கூட்டினால் 20 டிகிரி வருகிறது. அப்ப 20 டிகிரியில் திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அப்ப ஜாதகருக்கு குரு தசை மிதுனத்தில் 20 டிகிரியில் ஆரம்பமாகிறது. நம்ம கேள்வி என்ன? குரு தசை கேது புத்தி. இப்போ நமக்கு ஒவ்வொரு உப நட்சத்திரத்திலும் பாகை அளவு நமக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு புத்தியின் பாகை அளவு நமக்கு தெரியும். அப்போ இந்த 20 டிகிரியோட முதல்ல குரு புத்தினுடைய பாகையை கூட்ட வேண்டும். அதாவது குரு புத்தினுடைய பாகை எவ்வளவு? 1 டிகிரி 46 மினிட் 40 செகண்ட். அடுத்து சனி புத்தி, அதனுடைய பாகை அளவு என்ன? 2 டிகிரி 6 மினிட் 40 செகண்ட். அடுத்து புதனுடைய பாகை அளவு என்ன? 1 டிகிரி 53 மினிட் 20 செகண்ட். அடுத்து கேதுவனுடைய பாகை அளவு 46 மினிட் 40 செகண்ட். இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா கேது புத்தி எப்ப முடியுதுன்னா 26 டிகிரி 33 மினிட் 20 செகண்டில் முடிகிறது. அதாவது 26 டிகிரி 33 மினிட் 20 செகண்டில் முடிகிறது. மிதுனத்தில் 12ஆம் பாவம் எந்த டிகிரியில் ஆரம்பமாகிறது? அதாவது 26 டிகிரி 20 மினிட்ல ஆரம்பமாகிறது. அப்போ அதை தாண்டி இந்த கேது புத்தி முடியுது. அப்போ ஜாதகர் பிறக்கும் போது
ஜாதகருக்கு குரு தசை கேது புத்தி நடக்கும்போது சந்திரன் எந்த பாவத்தில் இருப்பார் என்பது உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது 12ஆம் பாவத்தில் இருப்பார். நண்பர்களே, இந்த நிலையில்லா தன்மையுடைய சந்திரன் ஒரு பாவ ஆரம்ப முனைக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்துவிட்டாலே அந்த பாவத்தினுடைய கொடுப்பினையும் நிலையில்லா தன்மையாக போய்விடுகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதை ஒரு உதாரணம் மூலம் சொல்கின்றேன். ஒரு ஜாதகர் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் பிறந்திருக்கிறார். அவருக்கு செவ்வாய் தசை இருப்பு 6 வருஷம் 4 மாசம். இந்த ஜாதகருக்கு அப்போது சந்திரன் எதில் இருப்பார்? செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் இருப்பார். அதாவது 6 வருஷம் 4 மாசம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா பிறக்கும்போது சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். இப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சந்திரன். 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் பிறக்கும்போது எந்த நட்சத்திர உபத்திரத்தில் இருந்திருப்பார்? நான் இப்ப சொன்னது போல சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். அப்ப செவ்வாய் 5ஆம் பாவ ஆரம்பமுனையின் உபநட்சத்திர அதிபதி, சுக்கிரன் 11ஆம் பாவ ஆரம்பமுனையின் உபநட்சத்திர அதிபதி. செவ்வாய் 5ஆம் பாவ ஆரம்பமுனையின் உபநட்சத்திர அதிபதி, சுக்கிரன் 11ஆம் பாவ ஆரம்பமுனையின் உபநட்சத்திர அதிபதி. அப்ப 7ஆம் பாவ கொடுப்படை என்ன? 7ஆம் பாவ சந்திரனுடைய தொடர்பு என்ன? 5-11. கொடுப்பனை எப்படி இருக்கிறது? சூப்பரா இருக்குது. 7ஆம் பாவ கொடுப்பனை ரொம்ப நன்றாக இருக்கிறது. இப்போ இந்த ஜாதகருக்கு 21வது வயதில் திருமணம் நடக்கிறது. அப்போது அவருக்கு ராகு தசை சுக்கிர புத்தி நடக்கும். ராகு 3-9ஆம் பாவ ஆரம்ப உபநட்சத்திராதிபதி, சுக்கிரன் ஏற்கனவே சொன்னது போல 11ஆம் பாவ ஆரம்ப உபநட்சத்திராதிபதி. அப்ப சந்திரனுடைய தொடர்பு என்ன? 3-9-11. திருமணம் மிக மகிழ்ச்சிகரமாக நடந்தது. அடுத்து 29வது வயதில் இவருக்கு குரு தசை புதன் புத்தி நடக்கிறது. குரு 6-12ஆம் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திராதிபதி, புதன் 4-10ஆம் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திர அதிபதி. இப்ப சந்திரனுடைய நிலைமை என்ன? 4, 6, 10, 12. இது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சின்ன பின்னமாக போய்விட்டது. ஆகவே நண்பர்களே, ஒரு நிலையில் சந்திரனான நிலையில்லா தன்மையுடைய கிரகம் ஒரு பாவ ஆரம்ப முனைக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்துவிட்டால் அந்த பாவத்தினுடைய கொடுப்பினையும் சின்ன பின்னமாக போய்விடும். அடுத்து இப்போ ஒரு கிரகம் அதாவது பிறக்கும் போது அதாவது நிலையான தன்மையுள்ள கிரகம் பிறக்கும் போது எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருந்ததோ அது கடைசி வரையும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுவரைக்கும் தசாபுத்திக்கு தகுந்தது மாதிரி சந்திரனை போட வேண்டும் என்று சொன்னேன். இப்போ ஒரு கிரகம் நிலையான கிரகம் குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திலேயோ இருக்கிறது என்றால் அதற்கு எதை போடுவீர்கள்? நம்ம இப்ப கணக்கு பண்ணது மாதிரி இதை போடுவீங்களா அல்லது பிறக்கும் போது இருந்ததை போடுவீங்களா என்றால், நிலையான பாவங்களுக்கு பிறக்கும் போது என்ன தொடர்பு இருந்ததோ அது கடைசி வரைக்கும் மாறாது. உதாரணமாக பிறக்கும் போது சந்திரன் 12ஆம் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திர அதிபதி என்றால் அது மாறவே மாறாது. இதை ரொம்ப நீங்க கவனமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சந்திரனுடைய
சூட்சுமத்தை கண்டறிந்த அறிஞர் பெருமக்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இதை பொறுமையாக இதுவரையிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சந்திர பகவானை வணங்கி எனது உரையை வாஸ்து ரத்னா திரு SP முருகப்பா அவர்களுக்கு நன்றி. காலம் இன்மை கருதி அடுத்து பேச வருபவர்கள் தங்களுடைய உரையை சுருக்கமாக பேசி முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த திரு ஏகாம்பரம் மனநல நிபுணர் திரு பூ.J. நாயுடு சென்னை. அடுத்ததாக ஜோதிஷ ஆதித்யா திரு V.K. சுவாமி அவர்கள் கோவையில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பரமபதம் தரும் 12ஆம் பாவம் பற்றி நான் சார்ந்திருக்கிற ஜோதிட அரசு பத்திரிகையின் சார்பாக இந்த விழாவினுடைய நாயகன், உங்களை அனைவரையும் இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேராற்றல் பெருந்தலைவர், அரசியல்வாதிலாம் சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடாதா, பெருந்தலைவர் குரு மகராஜ் தேவராஜ் அவர்களுக்கு ஜோதிட அரசு பத்திரிகையின் சார்பிலே இந்த ஷீல்டை வழங்குவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதனை ஜோதிட அரசு பத்திரிகையிலே நிரந்தரமாக கற்றை எழுதி கொண்டிருக்கிற என்னுடைய ஆன்மீக குரு ஸ்ரீமன் பிரத்யங்கரா சுவாமிகள் அவர்கள் திருக்கரத்தால் அவர்களுக்கு இந்த ஷீல்டையும் பொன்னாடையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். முதலில் சுவாமிகளுக்கு அவர் அறிவித்து விட்டார். சுவாமிகளுக்கு பொன்னாடை வழங்கப்படும் என்று அறிவித்து விட்டார்கள். அதனால் முதற்கண் சுவாமி அவர்களுக்கு ஜோதிட அரசு சார்பிலே இந்த பொன்னாடை வழங்குகிறேன், சமர்ப்பிக்கின்றேன்.